ஏய் ராமநாதா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்கணுங்கிறது இல்ல, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய தெரியும். இன்னொன்னு, நீ மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போற, என்ன செய்ய போறங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. என்ன, உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உன் சொத்து போறா மாப்பிள்ளைக்கு தான் சொந்தம். என்ன நான் சொல்றது? ஏன் மாப்பிள்ளை, நீங்க தான் சொல்ல நினைக்கிறீங்களா? நான் மஞ்சு கிட்ட கொஞ்சம் பேசணும். அது சரி. இந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் மன விட்டு பேசினாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. என்னப்பா? ஓகே, ப்ரொசீட். கொஞ்சம் இல்ல, நிறையவே பேசுங்க. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு வருவல்ல? வருவேன். கல்யாணத்துக்கு காலேஜுக்கு என்னடி சம்பந்தம்? மஞ்சு, மேரேஜுக்கு அப்புறம் மாப்பிள்ள தான் டிராப் பண்ணுவாரா? கிண்டல் பண்ணாத. ஏய், மாப்பிள்ள வராதி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். நான் சொல்றதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சொல்லியே ஆகணும், அது என் கடமை. நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணம் நடக்காது, உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் மௌனமா நின்னு யோசிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி உங்க அக்காவும் உனக்கு யோசிச்சிருந்தா அப்படி ஒரு சோகமான சம்பவமே நடந்திருக்காது. உங்களுக்கு பிரபாகர் எவ்வளவு நாளா தெரியும்? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த அந்த ஒரு நாள் மட்டும்தான் தெரியும். எனக்கு 26 வருஷமா தெரியும். அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை, நண்பனை பார்க்கறதே கஷ்டம். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் துடிச்சு போயிடுவான். நம்மளால அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒன்று நடந்து போச்சேன்னு அவன் ஒவ்வொரு நிமிஷம் படுற வேதனையை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்க வீட்டுல உங்க அக்கா இறந்து போன சோகத்தை கூட மறந்துட்டு உங்களுக்கு கல்யாணங்கிற சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி நினைச்சுதான் இன்னும் வருத்தப்பட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மோட்டிவோட இருந்த அவனை அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினாங்க. அந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்போ, பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுவோன்னு ஐடியா கொடுத்தவனே நான் தான். அப்போ கூட அவன் மனசு கேட்கல. நான் உங்களை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதை விட நீங்க என்ன பார்த்துட்டு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுங்கன்னு மீனாவுக்கு லெட்டர் எழுதி போட்டான். எங்க கெட்ட நேரம் அந்த கடிதம் கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல. அந்த கடிதம் மட்டும் கிடைச்சு உங்க அக்கா படிச்சிருந்தா சந்தோஷமா இருந்த இந்த 2 குடும்பத்திலையும் இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையே உருவாயிருக்காது. உங்க அக்கா இறந்து போனது பிரபாகர் அவங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கத்திலும் ஏமாற்றத்திலையும் அவசரப்பட்டு எடுத்துக்கிட்ட முடிவு. இதுக்கு பிரபாகர் எந்த வகையிலும் காரணம் இல்லை. நிச்சயமா இதை நம்புங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு நாங்க எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் தோத்து போச்சு. யார் வந்து பேசினாலும் நீங்க கேட்க தயாரா இல்லை. அப்போதான் உங்க அப்பா என்ன உங்களுக்கு மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணாரு. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே என் வீட்லயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாரும் என்ன வெறுத்தாங்க. அப்ப கூட எனக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னது என் பிரபாதான். உங்களை விட இன்னும் வசதியான இடத்துல இருந்து கூட எனக்கு பொண்ணு கிடைக்கலாம். ஆனா பிரபா மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைக்க மாட்டான். உங்களுக்காக, உங்க அப்பா கொடுக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களுக்காக அவன் நட்பை இழக்க நான் தயாரா இல்லை. தன்னோட லட்சியம், கனவு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறவன் ஆசைப்படுறது உங்க வீட்டுக்கே மாப்பிள்ளையா வந்து 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். அதுக்காக நாங்க எடுத்த எல்லா முயற்சியும் முடிஞ்சு போச்சு. இனிமே அது நடக்கிறதும் நடக்காததும் உங்க கையில தான் இருக்கு. என்ன தம்பி, மஞ்சுகிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா?
சந்தோஷமா நிக்கிறத பார்த்தா நிறையவே பேசிட்டீங்க போல இருக்கு. மஞ்சு மஞ்சு எங்க போறா? எங்க? அவ எங்க போனமோ அங்கதான் போறா. என்ன சொல்ற? பிரபாகரை பார்க்க போறா. எனக்கு போடா. உயிரே உயிரே நலந்தானா சம்மதந்தானா நிஜம்தானா நிம்மதிதானா அழகே நிலவின் முதுகில் கவிதை எழுதி ரசித்திடவா உயிரே உயிரே என்னை நானே தந்து விட்டேனே தொடுவானே தொட்டு விட்டேனே அன்பே கிடப்பு உயிரை அடித்து கொடுத்திடவா உயிரே உயிரே முச்சுவிடும் தாஜ்மஹாலை நான் பார்க்க விட்டு விட்டு தாமரைகள் தான் பூக்க மச்சம் மட்டும் தொட்டுக்கொள்ள நீ கேட்க நிச்சயிடம் கோபப்பட்டு தான் பார்க்க மின்மினியே இதோ இதோதான் கண்களும் பேசும் காதல் விழாதா சந்தனமே இதோ இதோதான் குங்குமம் பூசும் காதல் விழாதா உயிரே உயிரே குடை தேடி அலைந்தேனே உனை மூடி நனைந்தேனே அன்பே கனவை அழைத்து பரிசு கொடுத்து அனுப்பிடவா உயிரே உயிரே சின்ன சின்ன கண்ணக்கோழி தேனூட்ட உள்ளுக்குள்ள உன்னை தள்ளி தான் போட்ட அடிக்கடி தொட்டுக்கொள்ளும் நீமை போலே சத்தம் இன்றி சந்திக்கணும் இனிமேலே மண்டினமே இங்கே இங்கேதான் மட்டைகள் பூசும் நெருங்கி வராதே செவ்விதழே இங்கே இங்கேதான் முத்தங்கள் தேடி உருகி விடாதே என் ஜீவனே என் ஜீவனே கிறங்கிய விழிகளில் இளம்பிரை பார்த்தேன் உயிரே உயிரே உன்னை
உங்ககிட்ட சண்டை போட நான் வரல. விட்டுரு. அடிச்சு கொல்லுங்க அவனை. ராமநாதா, டேய் ராமநாதா நில்டா. எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன? அன்னைக்கு நீ சரியான சந்தர்ப்பத்துல எனக்கு உதவி செய்யறதுக்கு கடவுளா பார்த்து உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னியே, அப்படி அனுப்புன கடவுள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? முடியவே முடியாது. இந்த குடும்பத்துல இருந்து சல்லி காசு கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ். நீ சும்மா இரு பிரபா. என் குடும்பத்தை பத்தியும் என் பிள்ளை பத்தியும் அவங்க என்ன பேச்சு பேசியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். அம்மா என்னம்மா? முடியாதுன்னா முடியாதுதான். அம்மா நீங்களே இப்படி பேசினா எப்படிமா? மீனா உங்க மருமகளா இருந்தா அவங்களை கஷ்டப்பட விட்டுருவீங்களா? மஞ்சு தான் எனக்கு கொடுக்கல. சரி ராஜா கொடுக்குறாங்க. ராஜா யாரு? உங்க புள்ள மாதிரி இல்ல? நீ சும்மா. அம்மா இந்த உதவியாவது அவங்களை செய்ய முடியுதுன்னு சந்தோஷப்படுங்க. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு மாறாது. நீ இனிமே இதை பத்தி பேசவே பேசாது. ஆமா அப்பா ப்ளீஸ் நீங்களும் சொல்லுங்களேன். உங்க அப்பா சொன்ன மாத்திரம் நான் கொடுத்துட்டு போறேனா? நடக்கவே நடக்காது. லக்ஷ்மி இது இது பாபா, நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா எல்லாம் பேசி அவமானப்படுத்திருக்காங்க. ஏன் ஒன்னு அடிச்சு போட்டு உடம்பெல்லாம் காயப்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்னா ஓடி போய் உதவணும்னு நினைக்கிறியே, இந்த மனசு இருக்கிற உன்னை மகனா பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்ப்பா. ப்ரௌட் ஆஃப் யூ. அந்த பணத்தை அவங்களே கொண்டு வந்து கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு தான் என்கிட்ட வந்தாங்க. உன் பொண்ணு இறந்து போனதுக்கு எந்த பிரபாகர் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அந்த பிரபாகர் தான் நீ குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறந்தப்போ காப்பாத்தின கடவுள். இடியட், அவனை தாண்டா நீ கொல்ல சொல்லிட்டு வந்திருக்க. இதுவரைக்கும் நீங்க பிரபாகரை வெறுத்தது யதார்த்தம். எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வெறுக்கிறது பிடிவாதம். நடந்த தவறுக்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அதை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். அந்த மனப்பக்குவம் பிரபாகர் கிட்ட இருந்துச்சு. பெருந்தன்மை சொல்லிட்டு வந்திருக்கிறது பிரபாகரை மட்டும் இல்ல, உங்க பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்துதான். வேணாம், கத்திய போட்டு. உன் மேல எனக்கு எந்த கோபம் இல்லை. கத்திய போட்டு. தேவா வேண்டாம். உன்னை கொல்லாம கத்திய கீழே போட மாட்டேன். எங்க பொண்ணு மீனாவை கொன்னு எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கொன்னுட்டேன். உன்னை உயிரோட விட மாட்டேன்.
என்ன கொல்ல வந்த உன்னையே நான் கொல்லாம விட்டுட்டு போறானே, நான் ஏன்டா உன் மருமலை கொல்லணும்? என்னை ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. எவ்வளவு சொன்னனே கேட்டீங்களாப்பா? அநியாயமா தலை கொன்னுட்டீங்களேப்பா. எனக்கு நம்ம மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்தின மருமகனை எழுந்துட்டுமேங்க.